யூனிட்டி டியூட்டோரியலுக்கு உங்களை வர வைக்கிறேன் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அது இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா, நான் பவுன்ஸ் மெட்டீரியல் வச்சுருந்தேன்ல, ஸோ அதை வந்து நான் பேடலில் போட்டேன். ஸோ பேடலில் பட்டால் மட்டும் தான் பால் பவுன்ஸ் ஆகும், மேலே போய் பட்டால் அப்படியே விழுந்துடும். ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல தேவையில்லை, அதாவது பேடலில் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பாலுக்கு கொடுக்கணும், அப்போ தான் எங்கே போயிட்டு பட்டாலுமே பவுன்ஸ் ஆகும். ஸோ பாலில் போயிட்டு சர்க்கிள் கொலைடரில் கொடுத்துடலாம் பவுன்ஸை. ஸோ ஓகே, பவுன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அதுக்கும். ஸோ அன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ ஃப்ரிக்ஷன் அண்ட் பவுன்சினஸ் பற்றி. ஸோ இந்த இடத்துல நம்ம பவுன்சினஸ் 1 வச்சுக்கலாம். ஸோ அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பால் வச்சாச்சு. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, சூப்பர் 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 சூப்பர், நைஸ். ஸோ இந்த இடத்துல கொலைடர்ஸ் வைக்க மறந்துட்டேன். ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேம் ஆப்ஜெக்டோட பேர் வந்து சைட் கொலைடர்னு வச்சிடலாம், எஸ்சின்னு வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். எஸ்சி லெஃப்ட். ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ரீசெட் பண்ணிட்டு அதோட லொக்கேஷனை கிளிக் பண்ணால் தெரியும். ஸோ அதை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் கொலைடர் ஆட் பண்ணிடலாம். பாக்ஸ் கொலைடர் 2D. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம், மேலே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் கீழே இருக்கணும், ஏன்னா அந்த கேப்பில் போய் விழுந்துடும். ஸோ நம்ம டச் பண்ணி வச்சுக்கலாம், ஜூம் பண்ணி டச் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம வந்துட்டு அப்படியே டூப்ளிகேட் பண்ணோன்னா வந்துடும். ஸோ அப்படியே இது இழுத்து போய் ஆமாம் நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதோட தான் வியூ ஆகும். ஸோ நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. ஓகே, பார்த்தீங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு சைட் காலர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ கேம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஓகே, ஓகே சூப்பர். இப்போ தான் பால் எனக்கு தெரிஞ்சு இதாகுது. ஸோ பால் பவுன்ஸ் ஆகுது, பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக இருக்குது. ரேண்டமாக வேறு போகுது, ஏன்னா நேராக போகாமல் போனால் கேம் போர் அடிக்கும். ஸோ ரேண்டமாக போகுது. ஸோ கேம் சூப்பர் இதாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பிளாக்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டா எப்படி வின் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பாலுக்கு போனீங்கன்னா இங்கே ஆங்குலர் ட்ராக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஆங்குலர் ட்ராக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கீழே வரும்போது அப்போர்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம 0 ஆக்கிடலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா எங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியல, ஏன்னா அது 0.05 இருந்துச்சு. பட் சேஞ்சஸ் இருக்கும், கீழே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த பிளாக்ஸ் இந்த இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னா நம்ம வந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து இந்த பிளாக்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பிளாக்ஸை கவுண்ட் பண்ணுறது, அப்புறம் அதை டெஸ்ட்ராய் பண்ணால் வின் பண்ணுறது, அதுக்கெலாம் வந்து ஒரு தனி ஸ்கிரிப்டே வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும், லெவல்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் ரீசெட் பண்ணிட்டு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் போய் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இந்த நேமில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதுவே நியூ ஸ்கிரிப்ட்னு காட்டும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கிரியேட் அண்ட் ஆட் கொடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ லெவலுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் இருக்குது இல்லையா, இந்த பிளாக்குக்கு நம்ம ஸ்கிரிப்ட் கொடுக்க போகிறோம், அதாவது ப்ரீஃபேபுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரீஃபேப் நம்ம ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும். ஸோ அதுக்கு அதோட சைல்டு எல்லாத்துக்குமே, அதாவது அதை காப்பி பேஸ்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயும் போய் நம்ம ஒரு வேரியபிளை ஆட் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ 10 ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா 10 ஸ்கிரிப்ட் அந்த வேரியபிள் ஆட் ஆகிட்டே வருமா, 1 1 1ன்னு, அப்போ 10 இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம டெஸ்ட்ராய் பண்ணும்போது ஒன்றா மைனஸ் பண்ணிகிட்டே வருவோம். 0ன்னு வந்துச்சுன்னா கேம் ஓவர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதை நம்ம செய்யலாம். ஸோ லெவலில் இருக்க அந்த இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதுமே தேவையில்லை எதுவுமே. ஸோ நம்ம இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், அதாவது இன்ட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம வந்து சீரியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பப்ளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கேம் டெஸ்ட் பண்ணும்போது, அதாவது நம்ம அங்கே போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதாவது தப்புனா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம், பப்ளிக் வாய்ட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ், இல்லை நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வேணால் கவுண்ட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் ஆஃப் பிளாக்ஸோட வேல்யூ 0ன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் லோட் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பிளாக் ++. ஸோ இப்படி என்ன ஆகும், +1 இப்படியும் கொடுக்கலாம், இப்படி கொடுத்தாலும் சேம் தான். இல்லாட்டி ஆக்சுவலி இப்படி கொடுக்காது, அதாவது இப்படி, நம்பர் ஆஃப் பிளாக் = நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் +1 இப்படி கொடுத்தாலும் கரெக்டு தான். ஸோ இவ்வளோ பெருசாக டைப் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஸோ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ++ கொடுத்தோம் அப்படின்னாலும்
இப்படி கொடுத்தாலுமே கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் ப்ளஸ் 1 கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ பெருசாக டைப் பண்ணிருக்கு, இந்த மாதிரி ஸ்மாலாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிளாக் லோட் ஆகும். அப்போ வந்து நம்பர் ஆஃப் பிளாக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்கும். அடுத்த பிளாக் ஸ்பான் ஆகும், அப்புறம் 2ன்னு இருக்கும், 3ன்னு இருக்கும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிளாக் ஸ்கிரிப்டில் போய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கை கிளிக் பண்ணால் இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ ஓகே, இந்த ஸ்கிரிப்டில் இருக்க ஃபங்க்ஷனை நம்ம எப்படி இந்த ஸ்கிரிப்டில் கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். அதாவது எப்படின்னா நம்ம இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோமோ அந்த பேரை அப்படியே டைப் பண்ணோம். டைப் பண்ணால் பார்த்தீங்களா ப்ளூ கலர் ஆகிடுச்சு. நம்ம இன்ட்டுன்னு கொடுத்தோன்னா எப்படி ப்ளூ ஆகுமோ அந்த மாதிரி லெவலில் கொடுத்தா ஒரு கலர் வந்து. ஸோ அந்த ஸ்கிரிப்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கொடுத்துட்டு நம்ம இங்கே ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே கேபிட்டல் எல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட்டில் பண்ணோம். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெவலோட இதை ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட்டில் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டில் பண்ணிடலாம். ஸோ ப்ரைவேட்டில் இருக்குது, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ப்ரைவேட்டில் இருக்காது நான் ஸ்டார்ட். ஸோ நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெவல் கேபிட்டல் லெவல் அந்த வேரியபிளோட வேல்யூ நமக்கு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்குறோம். அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஃபைண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் நம்ம இந்த லெவலை உள்ளே பாஸ் பண்ணணும் லெவல். ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேரியபிளை அதாவது இது ஒரு டேட்டா டைப் மாதிரி வச்சுக்கோங்க லெவலுங்கிறது. ஸோ அதை சொல்லிடுறோம். அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்றோம். அப்புறம் அந்த வேரியபிள் நேமோட வேல்யூ என்ன அப்படின்னா யூனிட்டியில் சொல்லுது இந்த ஸ்கிரிப்ட்டு லெவல் அப்படின்னு இந்த பேர் வச்சுருக்க இந்த ஸ்கிரிப்டை நீ தேடி எனக்கு இந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை கால் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே இருக்க இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நேம் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ இங்கே ஒரு நேம் கொடுத்துருக்கல லெவல் டாட் ஸோ இங்கே ப்ராக்கெட் மிஸ் ஆகுது. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். லெவல் டாட் அந்த ஃபங்க்ஷனோட நேம். ஸோ கவுண்ட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் நீங்கள் அடித்தாலே அங்கே வந்துடும். பார்த்தீங்களா வந்துருச்சு. ஸோ அதாவது ப்ராக்கெட்ஸ் போட்டு முடிக்கணும், ஏன்னா அது ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் இந்த லெவலுங்கிற பேர் அப்படியே டைப் பண்ணி இதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறோம். அப்புறம் நம்ம ஸ்டார்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லெவல் இஸ் ஈக்குவல் டு நீ வந்து யூனிட்டி போய் தேடு, இந்த மாதிரி லெவல்னு ஒன்று இருக்கும் அதை தேடு அப்படின்னு சொல்லி இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அதை. ஸோ அப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு நம்ம லெவல் டாட் கவுண்ட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ். ஸோ இந்த டாட்டுங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாட் என்ன பண்ணுன்னா இதில் இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இப்படி பண்ணிட்டோம். ஸோ இப்போ சேவ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம யூனிட்டியில் போய்ட்டு சேவ் பண்ணுவோம். ஸோ ஏதோ லெவல் கண்டென்ட் டெஃபினிஷன் கவுண்ட் நம்பர் ஆஃப் ஸோ ஏதோ எரர் வருது. ஸோ இது என்னென்னு பார்ப்போம். டபுள் கிளிக் பண்ணால் அதுவே கொண்டு போயிடும். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே எந்த எரரும் இல்லை. ஸோ இதை கிளியர் பண்ணிவிட்டு அது ஏதோ இஷ்யூ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எரர்னு பார்ப்போம். லெவல் டஸ் நாட் கண்டெயின் டெஃபினிஷன் ஆர் கவுண்ட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ். ஸோ ஏதோ நேம் தப்புன்னு காட்டுது. கவுண்ட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். நிமிஷம் எதுக்கு திருப்பி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பக்ஸ் வரும் அப்பப்போ. ஸோ அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிடலாம். இப்போ போயிடும் நினைக்கிறேன். வச்சு ஸோ ப்ளே பண்ணுவோம். ஆல் கம்பைலர் மஸ்ட் பி accepting a first argument type level could not be found or a missing use directory or assembly reference. ஸோ ஓகே, என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நினைக்கிறேன். ஸோ இங்கே பப்ளிக்கில் தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லுது. பட் அந்த இது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கிளிச் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம திருப்பி இதை டைப் பண்ணுவோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு பப்ளிக் void count number of blocks ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் ++ கொடுத்துடலாம். ஸோ இதை சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ எரர் போயிடுச்சு, ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ஸ் அதாவது லெவலில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் 1ன்னு காட்டுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு நம்ம ப்ரீஃபாப்ஸில் போயிட்டு பிளாக்கை இதோட சைடாக போடுவோம். அப்படியே ஆட் பண்ணிட்டே போவோம். ஸோ இந்த பிளாக் எடுத்து இங்கே தூக்கி போடு, இந்த பிளாக் எடுத்து இங்கே தூக்கி போடு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். லெவல் கிளிக் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்களா 3 பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டெஸ்ட் ஆகும்போது அந்த 3ங்கிற நம்பரை நம்ம மைனஸ் பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 0 வந்துச்சுன்னா கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம பிளாக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி அதை மைனஸ் பண்ணி அதாவது பிளாக் டெஸ்ட் ஆனோடனே வின் பண்ணுற மாதிரி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ்.